வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், பாண்டை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்பில். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு. மொத்தம் 3 வகையான டைப்பான பாண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்டு, ரெண்டாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்டு, மூணாவது கார்பரேட் பாண்டு. இந்த மூணுலேயுமே என்ன வித்தியாசம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் எஃப்டிஐ காட்டிலும் கூட இருக்கும். நமக்கு வந்து லோ ரிஸ்க், அதனால் நம்ம தைரியமாக நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். கார்பரேட் பாண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில கம்பெனிகள் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூடணும்னு தெரியாது. அதனால் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுக்குற ரேட்டிங்கை பாருங்கள். கொஞ்சம் AAA ரேட்டிங் அப்படின்னு இருக்குன்னா நம்பி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதனால் கார்பரேட் பாண்டில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி கம்பெனி, அது ரேட்டிங் எப்படி இருக்குது, அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்டில் எப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எஃப்டிஐ காட்டிலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு வந்து கார்பரேட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன ரிஸ்க்கு கம்மி. அதனால் தாராளமாக வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டெப் எடுக்க முடியும். கார்பரேட் பாண்டில் அப்படி கிடையாது. அதை மட்டும் பார்த்துட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.